விமன் டீ குடிச்சிங்களா? குடிச்சிங்களா? போல என்ன உணர்வோடு குடிச்சிங்க? என்னம்மா? நாம் இங்கே டீ குடிக்கும்போது என்ன உணர்வோடு குடிக்கிறோமோ அந்த உணர்வுகளுக்கு மறுமை நாளில் உருவம் கொடுக்கப்படும். இங்கே உள்ள அமல் இருக்கு எஜமான அமல்களுக்கு, இங்கே அமல், அந்த ஒவ்வொரு அமலுக்கும் மறுமை நாளில் ஒரு உருவம் வரும். ஜி, நம்ம தொழுகை குனிந்து நிமிர்ந்து எழுந்துட்டோம். மறுமை நாளில் இந்த தொழுகைக்கு ஒரு உருவம் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. தொழுகை ஒரு உருவத்தில் வரும். அப்படியே ஒரு மனித மாதிரியோ, என்ன உருவம்னு சொல்ல முடியாது, ஒரு உருவம் இருக்கும். ஒரு மனுஷன் மாதிரின்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இந்த உருவம் தெரியல, நீ அழகான முறையில் தொழுதிருந்தால் அழகான உருவமாக வரும். நீ தொழுங்கி அலங்கோலமாக தொழுந்த ஒரு கை இல்லாமல் ஒரு கால் இல்லாமல், ருக்குவை நிதானமாக தொழுகிறான், சஜிதாவை நிதானமாக செய்கிறான். இது டப்புன்னு எழுந்திருக்கான் ருக்குவில். சில பேர் ருக்குவுக்கு போய்ட்டு அப்படியே தலையை மட்டும் தூக்கி சஜிதாவுக்கு போயிடுறான். அப்போ அந்த கியாம் ருக்குவுக்கு பின்னாடி உள்ளான அந்த கியாமை அவன் முழுமையாக செய்யலை. அப்போ அந்த உருவம் கொடுக்கப்படுமே, அந்த உருவத்துக்கு கை இல்லாமல் கால் இல்லாமல் வரும். அதற்கு ஒரு கை இருக்காது, அசிங்கமாக இருக்கும். ஒரு கண் இருக்காது. நீ தொழுதுதான்ப்பா அது. உதாரணமாக கண் என்பது சஜிதா வச்சுக்கோங்களேன். நீ சஜிதாவை டப்புன்னு செஞ்ச அரைக்கண்ணோட தான் வரும், முழு உருவம் இருக்காது. அப்படி அனைத்துக்கும் உருவம் கொடுக்கப்படும். இப்போ நாம் குடித்த சாயா இருக்கு, இந்த டீ உள்ளே போயிடுச்சு. டீ குடித்தல் என்ற செயல் இருக்குது பாருங்கள், அந்த செயலுக்கு உருவம் கொடுக்கப்படும். மறுமை நாளில் ரப்பு தஆலா இடத்திலே உருவம் வரும். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு எல்லாம் போயிடுவாங்க. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனாலும் எல்லாருக்கும் நேமத்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ சில பேர் சொர்க்கத்துக்கு போய் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யஷ்ரபூன மின் கஸின் கான மிசாஜுஹா காஃபூரா. ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹி யுஃபஜ்ஜிரூனா தஃப்ஜீரா கான மிசாஜுஹா சஞ்சபீலா. அதுங்கிறது யஷ்ரபு பிஹா இபாதல்லா, அல்லாஹுடைய அடியார்கள் அங்கே அந்த ஊற்று தண்ணீரை குடிப்பார்கள். யஷ்ரபூன், அவர் குடிப்பார்கள். மின் கஸின், அல்லாஹ் அதில் அந்த ஒரு கோப்பையிலிருந்தும் குடிப்பார்கள். கான மிசாஜுஹு சஞ்சபீலாவா காஃபூராவா, அதனுடைய கலப்பு வந்து சஞ்சபீல், இஞ்சி கலந்த பானம், காஃபூர் கற்பூரம் கலந்த பானம். இவற்றையெல்லாம் அங்கே அவர்கள் குடிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஜி எடுத்தீங்களா? ஆயத்து எடுங்க. ஹுசூர் ஆயத்து எடுத்தீங்களா? எப்படி சொல்கிறாங்க? யஷ்ரபூனா அவர்கள் குடிப்பார்கள். இப்படி சில பேரை சொல்கிறோம். சில பேர் எல்லாம் சொல்லும் போது யுஸ்கௌன மின் கஸின், அதுங்க ஆயத்து. சில பேர் எல்லாம் சொல்லும் போது இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிசாஜுஹா காஃபூரா, அல்லாஹ் நல்லடியார்கள் கற்பூரம் வாசனை கலந்த தண்ணீரை குடிப்பார்கள்.
ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ் யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. ஜி அவர்கள் அங்கே அதை தானும் குடிப்பார்கள், தண்ணீரை ஓட்டு ஓட்டுவார்கள். இல்லை தாங்க நினச்ச இடத்துக்கு தண்ணி ஓட்டுவாங்களாம். இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு வாய்க்கால் ஓடுது, நீங்கள் அதில் குளிக்கணும்னு என்ன செய்யணும்? அந்த வாய்க்காலுக்கு நீங்கள் தான் போகணும். சொர்க்கத்தில் அப்படி இல்லை. அந்த வாய்க்கால் அப்படி இங்கே வாப்பா அப்படியே வளைஞ்சு இங்கே வந்துடும், உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துடும். நீங்கள் குளிச்சிடலாம். அப்புறம் அவர் தான் வீட்டுக்கு கூப்பிட்றாரு, அது தான் இடத்துக்கு போகும். அவர்கள் குடிப்பார்கள்னு சொன்ன இடத்துல ஒரு இடத்துல அல்லாஹ் யுஸ்கௌன மின் கசின், அவர்கள் குடிப்பாட்டப்படுவார்கள். ஜி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்னமா, யுஸ்கௌன ஃபீஹா கஅஸன் கான மிஸாஜுஹு ஜஞ்சபீலா ويطاف عليهم بعانية من فضة وأكواب كانت قواريرا. மாணவர்கள், சிறு பிள்ளைகள் அங்கே போதை இந்த மது கிண்ணங்களோடு அங்கே உலவுவார்கள். இவர்களுக்கு ஊற்றி கொடுப்பார்கள், குடிப்பாட்டுவார்கள். குடிப்பாட்டுறது யாருங்க? மலக்குகள், இவங்க சிறுவர்கள். வில்தானு முஹல்லதுன் யதூஃபு அலைஹிம் வில்தானு முஹல்லதுன், அவரிடத்திலே அந்த நிரந்தர சிறுவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். இதா ரைத்தஹும் ஹசிபுத்தஹும் லுஅம் மன்சூரா, நீங்கள் அவர்களை பார்த்தால் சிதறிவிடப்பட்ட முத்துக்களை போன்று சுற்றி கொண்டிருப்பார், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆடி ஓடிக்கொண்டு. நீங்கள் குடிக்கிறீங்களா, என்ன குடிங்க. நம்ம திருவிழாவில் பசங்க சர்பத் சபலை பண்ணுவாங்க பாருங்க. திருவிழாவில் இந்த மாதிரி மீளாவில் சர்பத் சபலை பண்ணுறதுனா நமக்கு ரொம்ப சின்ன வயசில் இது பண்ண ரொம்ப சந்தோஷம். இல்லை இந்த சர்பத் சபலை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப சந்தோஷமாக ஓடி எனக்கு அந்த வேலை கொடுங்கன்னு வாங்கிறது. என்ன காரணம்? ஒரே காரணம், எவ்வளோ வேணால் குடிக்கலான்னு. இப்போ நமக்கெல்லாம் நாம் உட்காந்து அடுத்தவங்க வாங்கி கொடுத்தா ஒரு டம்ளர் தான் வரும். இந்த டம்ளர் ஏங்கிட்டு ஏக்கவாரோட பார்க்க வேண்டியது, அவன் போயிடும், அடுத்தவங்க கொடுக்க மாட்டான் அந்த வயசில். ஆனால் சப்ளை பண்ணுற பிறகு அதுக்கு நான் சப்ளை பண்ணுறேங்க. அது 10 டம்ளர் குடிச்சது, நாம் குடிச்சது போக மிச்சம் தான் மற்றவங்க. ஏன்னா போட்டு சப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சொர்க்கத்துலேயும் சப்ளை பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்க. எல்லாருக்கும் அதை வாங்கி குடிப்பார்கள். எல்லாம் இதில் யுஸ்கோன்னு அவர்கள் குடிப்பாட்டப்படுவார்கள். வில்தானும் அங்கே என்ன சொன்னால் அவங்களா குடிப்பாங்க, இங்கே ஊற்றி கொடுத்து குடிப்பாட்டப்படுவார். இதாச்சா மூணாவது ஒரு நல்லடியார் இருப்பாங்க, சாபிகூன் இருப்பாங்க. அவர்களுக்கு அல்ல வசகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, ரப்பு தாலா அவன் குடிப்பாட்டுவான், நானே வந்துடுறேன் நேராக குடிப்பேன். வசகாஹும் ரப்புஹும், அவருடைய ரப்பு அவர்களுக்கு குடிப்பாட்டினான். ஜி ஆலியஹும் சியாபுன் சுந்துசுன் ஹுதுரின் வ இஸ்தபரகின் வ ஹுல்லு அசாவிர மின் ஃபில்லத்தின் வசகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. ஜி அவருடைய ரப்பு அவர்களுக்கு குடிப்பாட்டுவான். அப்போ 3 பிரிவினர் இருக்கிறாங்கன்னு தெரியுது பாருங்க சொர்க்கத்தில். என்னவை ஒரு பிரிவினர் அவரெல்லாம் குடிப்பார்கள், ஒரு பிரிவினருக்கு இன்னொருத்தர் குடிப்பாட்டுவார்கள், ஒரு பிரிவினருக்கு ரப்பு தாலாவே நேரடியாக குடிப்பாட்டுவான். இங்கே சில பேர் கஃபலத்தில் சாயா வந்துச்சு, காலையில் மறதியில் வேறு சிந்தனையில் கொஞ்சம் கூட எந்த சிந்தனை தானே குடிச்சிட்டான், எடுத்து குடிச்சிடுறான். இவர்களுக்கு சொர்க்கம் சென்றாலும் அங்கே தானே தான் குடிப்பார்கள். ஒரு சில பேர் நினைக்கிறான், இது அல்லாஹ்வுடைய மில்க்கு, அல்லாஹ் கொடுத்தது, இல்லை என்னுடைய மில்க் இல்லை நீ கொடுத்தது, இந்த சாதிக்கு அண்ணன் கொடுத்தாங்க, அந்த நிஸ்பத்தில் நீ தான் கொடுத்த, ஆக நீ கொடுத்த மில்க்கு தான் நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். நைனார் அண்ணன் வீட்டில் வச்சு கொடுத்த நீ, அந்த நிஸ்பத்தில் நீ தான் அல்லாஹ் கொடுத்த அப்படின்னு. இப்படி குறைஞ்சபட்சம் அல்லாஹ்வுடைய மில்க்கு அல்லாஹ் தான் கொடுத்தான்னு பார்க்குறாங்களே, அவளுக்கு அல்லாஹ் தாலா இன்னொருத்தர் மூலமாக குடிப்பாட்டுவோம். அல்லாஹ் தான் ஜி இங்கே யார்
खिलाना है तो ऐसा हो, पिलाना है तो ऐसा हो जी, खुदी पानी खुदी खाना बना अल्लाह ही अल्लाह है जी. நீ தான் அல்லாஹ் குடிப்பாட்டுற, எனக்கு சாயாவில் நீ தான் ஐனா இருக்கிற, பிஸ்கட்டில் நீ தான் ஐனா இருந்த, எனக்கு நீ தான் குடிப்பாட்டுற என்ற உணர்வோடு. वो वजूद इल्लाम चाया कहाँ से आया, बिस्किट कहाँ से आया, तेरे वजूद नहीं सो कुछ भी नहीं, वजूद இல்லைனா ஒன்றும் இல்லைன்ற உணர்வோடு யார் குடிக்கிறார்களோ வசகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. துனியாவிலே நான் தான் உனக்கு குடிப்பாட்டினேன், இங்கே மற்றவனை விடுவேன், நானே வந்துடுறேங்கிறாங்க. சொர்க்கத்திலே நான் தான் குடிப்பாட்டுவேன், துனியாவில் நீ குடித்ததே இல்லை, நான் தானே குடித்தேன் உனக்கு. என் ரப்பு எனக்கு குடிப்பாட்டுறான். ரப்பே, இந்த சாயாவில் பிஸ்கட்டில் நீ தான் எல்லாம் இருந்து என் தேவையை பூர்த்தி செஞ்சேன்ற உணர்வு உனக்கு இருந்துச்சு இல்லையா? அதனால் அல்லாஹ் தஆலா அங்கே போயும் அவனே தன் கரங்களால் குடிப்பாட்டுவான் இந்த உணர்வோடு குடித்தவங்களுக்கு. நீ துனியாவில் அல்லாஹ் குடிப்பாட்டல, நான் தான் குடிக்கிறேன், நான் தான் குடிச்சிக்க வேண்டியது. அவர் கொடுத்தார், இவர் கொடுத்தாரு, அங்கேயும் அவங்க இவங்க கொடுப்பாங்க, அவரும் இவரும் கொடுப்பார் உனக்கு. ஏசா அல்லாஹ் தஆலா குர்ஆன் பார்த்து தராதரத்தை பிரித்து தான் பாருங்கள் அல்லாஹ் தஆலா जी. जैसा दुनिया वैसा आखिरत भाई. இங்கே பார்த்தா அங்கேயும் பார்க்கலாம், இங்கே குருடனாக இருந்தால் அங்கேயும் குருடன் தான். இங்கே அல்லாஹ்வை பார்க்கல, அங்கேயும் பார்க்க முடியாது. மன்கான ஃபி ஹாதி ஆமா ஓ ஃபில் ஆகிரத்தி ஆமா. இங்கே கண்ணு குருடு, அங்கேயும் கண்ணு குருடு. இங்கே சஜிதா செய்தால் அங்கேயும் சஜிதா செய்யலாம், இங்கே சஜிதா செய்யலாம் அங்கேயும் செய்ய முடியாது. जी युदअऊन इला सुजूदी यौम युक्शफ़ अन साक़िम युदअऊन इला सुजूदी ला यस्ततिऊन. சஜா செய்யும்போது கூப்பிடுவோம் அல்லாஹ் தஆலா. சில பேர் நட்டமாக நிற்பான், முதுகு குனியாது, முதுகு தகர மாதிரி ஆயிரும் ஜி, இரும்பு கம்மி மாரி ஆயிரும், முதுகு குனியாது. खाशिअतन अबसारुहुम तरहक़ुहुम ज़िल्ला वक़द कानू युदअऊन इला सुजूदी वहुम सालिमून. துனியாவில் சலாமத்தாக இருக்கும்போது சஜிதா செய்ய வாங்கடான்னு கூப்பிடப்பட்டது, வரலை. இங்கே விடமாட்டேன் போடா, நீ அங்கே சஜிதா செய்ய கூப்பிட்டேன், சஜிதா செய்டான்னு சொன்னேன். உலமாக்கள் சொன்னாங்க, ஷேഖமார்கள் சொன்னாங்க, செய்யலை, இங்கேயும் செய்ய முடியாது. அங்கே செஞ்சுருந்தா இங்கே செய்ய விடுவேன். அங்கே ரொம்ப பாரு, அல்லாஹ்வை பாரு, அல்லாஹ்வை பாரு, என்ன கண்கள் என்ன திரையா போடப்பட்டிருக்கு, என்னை பாருன்னு சொல்லி கூப்பிட்டேன். அங்கே என்னை பார்க்கல, கண்ணுக்கு மூடி போட்டு மூடிட்டா. அல்லது இந்த காணத்த ஆயுனும் தாய் நான் திக்ரி, என் திக்கரை விட்டும் அவள் கண்கள் திரையிடப்பட்டிருந்தன. இது என்ன பார்த்து, திக்கரை விட்டும் வாய் திரையிடப்பட்டிருந்துச்சு, வாய் மூடி இருந்துச்சு, வாய் சீல் வைக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லணும். இது திக்ருன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் 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 என்று சொல்ல விடாமல் அவர்கள் நாவுகள் சீல் வைக்கப்பட்டிருந்தன என்று சொன்னால் சரி. அல்லதீன கானத் அய்யுனுஹும் ஃபீ கிதாயின் அன் திக்ரி, என் திக்ரை விட்டும் அவர்கள் கண்கள் திரையிடப்பட்டிருந்தது. அப்போ கண்ணு திக்ரு செய்து அந்த திக்ரை நீ செய்யல, கண்ணு திக்ரு செய்யணும், திக்ரு நீ செய்யல. கண் திக்ரு செய்யணும், முராக்கபே கண் திக்ரு எடுத்தோன்னா ஹக் ज़ाहिर बसूरत ஷை, நஸர ஷுஹூத், எதை பார்த்தாலும் ஹக் ज़ाहिर बसूरत ஷை, ஹக் ज़ाहिर बसूरत ஷை. மௌலா நீதா, மௌலா அந்த ज़ाहिर, அந்தல் பாத்தினு அந்த ज़ाहिर, நீதான் அங்கே இருக்கிற, அந்தல் நீதான் அங்கே காட்சி அளிக்கிற. மௌலா ஷுஹூதுடைய நசர் உனக்கு அங்கே இல்லைல்ல, குருட்டு பயிலாக இருந்தேல்ல, இங்கே வந்து மட்டும் என்ன பார்க்குறேங்கிற. ஓ இங்கேயும் கண் பாரு தரமாட்டேன். மன்கான ஃபி ஹாதி ஆமா ஓ ஃபில் ஆஹிரத்தி ஆமா வஅல்லு சபீலா. கால ரப்பி லிம ஹஷர்தனி ஆமா வகது குந்து பசீரா. ரப்பே, என்னை ஏன் இங்கே குருடனாக எழுப்பின, துனியாவில் நான் கண் பார்வை உள்ளவனாக அல்லவா இருந்தேன். கால அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா ஃபகதாலிக்கல் யௌம துன்சா. என் வசனங்கள், என் ஆயாத்துகள், என் அத்தாட்சிகளை காட்டினேன், நீ பார்க்கல, மறந்துட்ட, குருட்டு பயிலாக இருந்த, இங்கேயும் குருடன் தான் போ. என்ன பை, துனியாவுடைய அக்ஸு தான் போய் ஆகிறது, துனியாவுடைய கண்ணாடி தான் ஆகிறது. இங்கே பார்த்தால் அங்கே பார்ப்பாய், இங்கே குருடனாக இருந்தால் அங்கே குருடனாக இருப்பாய். இங்கே எவ்வளோ நேரம் நீ அல்லாஹ் பார்க்குறியோ அங்கே அவ்வளோ நேரம் அல்லாஹ் பார்ப்ப. சொர்க்கத்தில் அல்லாஹ் தன்னை காட்டுவான், எல்லாருக்கும் காட்ட மாட்டான், இங்கே பார்த்தவன் தான் காட்டுவான். சொர்க்கம் போனாலும் கொஞ்சம் சேரில் தர
சமஞ்சமா? இங்கே எவ்வளோ நேரம் பார்த்தியோ அவ்வளோ நேரம் நல்லா காட்டுவாங்க. தீதார் தொறுக்கத்தில் யாருக்கு நசீபாதோ அவங்களுக்கும் ஒரே மாதிரி இல்லை. சில பேருக்கு வருஷம் ஒரு தடவை, சில பேருக்கு மாதம் ஒரு தடவை, சில பேருக்கு வாரம் ஒரு தடவை, சில பேருக்கு டெய்லி, எல்லாம் நசீபா. நீ எப்பயாவது ஒருக்கா தான் மௌலா ஷுஹூது செய்கிற, அங்கேயும் அதே மாதிரி தான். 24 மணி நேரமும் ஷுஹூதுலேயே லயிச்சு சொக்கி இருக்கிற, அங்கேயும் அதே மாதிரி தான் உனக்கு. சில பேருக்கு வாரம் ஒரு தடவை, சில பேருக்கு 24 ஹவர்ஸ் கிடைக்கும் அங்கேயும் எப்பயுமே. ரொம்ப துனியாவிலே 24 மணி நேரம் பார்த்தா இங்கே இப்படி மறைக்கிறேன்னு நீங்களுக்கு விட மாட்டாங்க அவங்க. எப்போயுமே உன் ஷுஹூதுலேயே இருந்தோம். ஒரு நிமிஷம் ஒன்றை விட்டு அந்த பக்கம் நாங்கள் அந்த பார்வை திருப்பலை, இங்கே எப்படி எங்களுக்கு மறைச்சேன்னு கேட்பாங்க. இதனுடைய அக்ஸு தான் பாங்க துனியா ஆகிறது. जी सदा हक ज़ाहिर बसूरत शे, हक ज़ाहिर बसूरत शे, मौला तू ही खिलाते पिलाने वाले तू ही। अल्लाहुम्मा अंत खलक़तनी व अंत तहदीनी व अंत तुतइमनी व अंत तुस्क़ीनी व अंत तुमीतुनी व अंत तुहीनी. நீதான் உணவு ஊட்டுகிறாய், நீதான் எனக்கு பானம் புகட்டுகிறாய். உணர்வில் இருக்க சொன்னாங்க ஹதீஸ். வ அன்த ஹலக்தனி அந்த தஹ்தீனி அந்த துத்இமுனி வ அந்த துஸ்கீனி. நீதானே உணவு ஊட்டுகிறாய் ரப்பே. ஒவ்வொரு முறை சாப்பாடு பண்ணதுன்னா அந்த துத்இமுனியும் அந்த துஸ்கீனின்னு சொல்லுங்களேன். நீதான் உணவு கொடுத்தாய், நீதான் உணவு பானம் கொடுத்தாய் ரப்பே. வந்த தொய்னி அந்த துமீத்துனி, நீதான் வாழ வைக்கிறாய், நீதான் என்னை மௌத்தாக்குவ அப்படின்னு சொல்லுங்கள். அவனே நம்ம ஆயாத்தாக்குவான் மறுபடியும். ரூஹ் வாங்க மலக்கள் மௌத் வர மாட்டாங்க. நீ சொல்கிற அந்த துமீத்துனின்னு சொல்லிட்டு இருக்க, நீ வாழ வைக்கிறவன் நீன்னு வாங்குவோம், மௌத்தாக்குறவன் அவன் தான் வருவான். பை ரூஹு ஊதும் போது எங்கே போய் நாங்கள் மலக்கு மறுத்து தூங்கிட்டாங்களா? அதான் சொன்னால் வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என் ரூஹை நான் ஊதினேன். ஏன் ரூஹு நான் ஊதினேன். ரூஹு என்னது ஊதுறது நானுங்க. ரெண்டு இடத்தையும் தான் பக்கம் வனஃபக்து அங்கேயும் ஆனா என்ன பை மிர் ரூஹில அங்கேயும் ஆனா மேரா ரூஹ் என்னது ரூஹ் என்னுடைய ரூஹை நான் ஊதினேன் சொல்லலாம்ல. யார் அங்கங்க போயிட்டாங்க? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கிட்டாங்களா? ஆதம் நபிக்கு ரூஹ் ஊதும் போது நாங்கள் ரூஹுக்கு முன்னாடி அவங்க உள்ளே விடுங்க நல்லா சொல்லவே இல்லையா? ஒன்று ஃபக்து ஃபீ. அப்போ கொடுத்த ரூஹை எடுக்கும்போது மட்டும் அவங்களுக்கு என்ன வேலைங்க? கொடுத்த ரூஹை எடுக்கும்போது அவங்களுக்கு என்னங்க வேலை? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேலைன்னு சொன்னால், எந்த ரூஹை நீயே கொடுத்தியோ உன் ரூஹு நீ கொடுத்த நீயே எடுத்துக்கோ. ஆரிஃப் அப்படி தான் சொல்லுவார் அல்லாட்ட எஜமான்ட்ட. மலக்குல் மௌத் வருவாங்க ஆரிஃபுக்கு போய் அவருக்கு மட்டும் தெரிஞ்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களாக்கும். மலக்குல் மௌத் தான் வருவாங்க, ஆனால் அங்கே மலக்குல் மௌத் இருக்க மாட்டாங்க. இவரோட பிரதரில் இப்போ மௌலா சொல்லுவான், ஹே உஸ்மே கौन है देख रहे जी, ये दिया एक शान में लिया एक शान में रहे, दो भी मेरा शान जी. அது ஒரு ஷானில் கொடுத்தேன், இது ஒரு ஷானில் வாங்குறேன். நான் தான் வந்தேன் சூரத் மே தேக். இப்போ இவர் மலக்குல் மௌத்தில் மௌலா பார்ப்பார். அவர் அங்கேயும் ஷுஹூதுரி நசர் தான் வருவாங்க. அரைஞ்சுங்களா முன்கு நகீர் வருவாங்க. மண் ரப்புக்க ரப்பே, அங்கே எந்த தரையும் இல்லை. அலஸ்டு ரப்பிக்கும் முன்கு நகீர் விட்டா கேட்க விட்ட அல்ல அவங்க ரப்பு யாருன்னு கேட்டு வர சொன்னான். இங்கே ஆலமே அருவாவில் விட்டே இல்லை. நீ அங்கே எங்கே போயிட்டாங்க? முன்கர் நக்கீர் தூங்கிட்டாங்களா? இல்லை அவங்களை கபரில் வச்சாச்சா? எங்கே போனாங்க முன்கர் நக்கீர்? அங்கே எல்லாம் முன்கர் நக்கீர் விட்டு இந்த வந்து ஆதம் நபி பிள்ளைங்களாம் நிற்கிறாங்க, போய் கேட்டு வாப்பா உன் ரப்பு யாருன்னு கேட்டு வாப்பா அப்படின்னு. அவங்க வந்து அல்லா அவங்களை கேட்க சொன்னான், அவன் ரப்பு யாருன்னு கேட்க சொன்னான். அல்லா தாலா நவுத்திட்டான் பாருங்க எல்லாத்தையுமே. நேரடியாக தஜல்லி முத்தஜல்லியான் அலஸ்து பி ரப்பிக்கும்
बोल रहे क्या मैं तेरा रब नहीं, मैं तेरा रब नहीं हूँ, நான் ரப்பு இல்லையா அப்படின்னு. பலா ஏன் ரப்பு, நீ தான் ரப்பு, முன்னாடியே வந்து ரப்பு இல்லையான்ற அறிஞ்சுங்களா. நம்ம மேல் கருணையான அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா அவன் கேட்குற கேள்விக்கு முன்கே நிற்கிற கேள்வி எனக்கு வித்தியாசம் இருக்குது. கூலு மண் ரப்புக்க, உன் ரப்பு யார் அப்படின்னு. இது எப்படி, இதுக்கே திணறி போகிற கேள்வி. அது எஜமா கேள்விக்கு பதிலும் சொல்லி கொடுத்து ஆமா தானே, ஆமா அங்கே மண் ரப்புக்கு கேட்குற அல்லா தானே. இது அல்லா தாலா காலு அலஸ்து பி ரப்பிக்கும், காலு அலஸ்து காலு பலா. எவ்வளோ ஈஸியான கேள்வி பாருங்க. ஏமா இப்போ பரீட்சையில் கேட்குறான், ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார் கேட்டால் பையன் முழிக்கும், முழின்னு முழிப்பான். வாத்தியார் கேள்விக்கிறார், ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார் சொல். சார் நான் இல்லை சார் அப்படின்னு சொல்கிற. யாரா கண்டுபிடிச்சேன் சார். அவன் அங்கே போயிட்டு பயந்து போய் புத்தி வராது அவனுக்கு, எனக்கு மறந்து போயிருக்கும் தெரியாது அவனுக்கு. வாத்தியார் வந்து அன்பா பாசமாக, ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்கோனி தானே. ஆமாம் சார், நீங்களே சொல்கிறீங்க தப்பாக இருக்குமா. இது எப்படி, எவ்வளோ எவ்வளோ கருணையுள்ள வாத்தியாராக இருப்பார். கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதே இவர் தான். கேள்வி இவரே, பதிலும் அவரே சொல்லிட்டு சரிதானே. ஆமாம் சார் சரிதான். தலைவேக மாட்ட வேண்டியதுதான். மலக்குள் போது கேட்குறாங்க கபரில், ஹதீஸ்ல வருது எப்படி கேட்டாங்க, மண் ரப்புக்க, ஹூ இஸ் யுவர் ரப், உன் ரப்பு யார் கேட்குறாங்க. அல்லாஹ்க்கு எப்படி கேட்டால் நம்மள்கிட்ட பாருங்க, கருணை பாசமே கருணை வடிவான் அல்லாஹ் தர நம்மளைய. பாவம் என்ன தெரியும், அடியாருக்கு என்ன தெரியும், என்ன தவிர வேறு எதுவும் தெரியும். நான் சொல்லி கொடுத்துதான் தெரியும் அவங்களுக்கு. புதுசாக எங்கேருந்து இல்மு முளைச்சி வருது அவங்களுக்கு. பாசம் மிகுந்த ரஜமா எப்படி கேட்டால், அலஸ்து பி ரப்பிக்கும், கண்ணு நான் தானமா அவன் ரப்பு. ஆமாம் ரப்பே, ஆமாம் நான் அல்லவா உனது ரப்பு, உன் ரப்பு நான் தானே. அலஸ்து பி ரப்பி, நான் ரப்பு அல்லவா. ஏன் இல்லை ரப்பே, நீதான் ரப்பு, நீதான் ரப்பே. அதே மாதிரி கேள்வி கபரில் எனக்கு தொந்தரவு பண்ணது ரப்பே. அங்கே நீ அப்படி தானே கேட்ட, நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்ச நீ கேட்ட இல்லை. அலஸ்து பி ரப்பிக்கும் கபர்லேயே வந்து கேட்டுரு, உன் ரப்பு நான் தானே, நீயே வந்து கேளு. முன்க என்ன கேள்வி அனுப்பாத ரப்பு. கேள்விக்கு சிக்கலாக கேட்பாங்க. ரப்பு நீ கேட்டால் பாசமாக கேட்பேன். இவங்க தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் யார், இவங்க நபி யார் கேட்க மாட்டாங்க. ஒமா தகூலு ஃபீ நபிக்கு, இவங்க தானே உன்னோட திருநபி, அவங்க தான் எஜமான. இஸ்லாம் தானே உன் தீனு, இஸ்லாம் தான் ரப்பே தீனு. கேள்வி பதில், சுவாலோ ஜவாப், கொஸ்டின் ஆன்சர் ரெண்டையுமே கொடுத்து சரிதானே, ஆஹா சரிதான் சரிதான். எனவே நீயே கேளு ரப்பே, நீ தான் அங்கே கேட்ட மாதிரி நீயே இங்கேயே கேளு, ஈஸியாக முடிச்சு விட்ரு விஷயத்தை. பாசம்னா ஹிசாபம் யசீரா. கருணை கடலாகி அல்லாஹ் தஆலா கபரில் உன் நபி யாருன்னு கேட்டாலும் தடுமாறி போயிடுவான். அதனால ரசூலுல்லாஹி வர வச்சிடறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முத்தஜல்லி ஆயிடுறாங்க கபரில். ஜி எஜமானை கொண்டு வந்து வச்சு நம்மளே வச்சாரு. ரசூலுல்லாஹி கபரில் வந்து நம்மளை பார்த்து சும்மா இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கபரில் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், எஜமா வந்த பேர் முன்கர் நக்கீர் அதாபடி மலக்கள் என்ன செய்வாங்க, கிட்ட நெருங்குவாங்களா? அவங்களுடைய உம்மத்தாக இருக்கும்போது நம்ம அவங்களே வந்துட்டாங்கன்னா ஒரு பையன் சேட்டை பண்ணுறான், அட்டகாசம் பண்ணுறான். சாவல் முலக் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அங்கே ஓடுறான், இங்கே தனியாக கொட்டுறான், டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் காதை பிடிச்சிட்டார், ஒரு முறுக்கு தனியாக பிச்சுறான் வாடா அப்படின்னு. டக்குனு பார்த்தா அஸ்ஸலாம் அலைக்கும் அவங்க அத்தா வந்துட்டார். அரே அவர் இவங்க ஃப்ரெண்டு தோஸ்து. இப்போ காதை தலை விட்டு கண்ணு ராசா என் செல்லம் வரமா உட்காருக்கண்ணு, இன்னும் காதை எடுத்துட்டு பாரு தனியா. எனவே முதுகு முள்ள பொறிக்கிறான் வாடான்னு போனாரா இல்லையா?
அவங்க யார்? அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்தா அவங்க வாப்பா வந்துட்டு ஃப்ரெண்டு. தலையை விட்டு, கண்ணு நல்லா இருக்கியா? நல்ல தம்பி சுறுசுறுப்பாக இருக்கார், நல்லா பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் முன்னாடி அறுந்த வாளுன்றாரு. வால் ஒன்று தாங்க இல்லை, மற்றபடி அந்த அப்படியே அந்த மங்கி சேஷ்டை, குரங்கு சேஷ்டை இருக்குது அப்படின்னு சொன்ன மனுஷன் அவன் வாப்பாவை கண்டவொன்னு என்ன சொல்லிட்டாப்புல? ஏன்னா இவரை நம்ம காதை பிடிச்சா யாரும் சண்டைக்கு வருவா? வாப்பா கோச்சுக்குவார். அதனால தலை விட்டு, என்னம்மா கண்ணு ராசா, நல்ல பையன், நல்லா சுறுசுறுப்பாக நல்ல பிள்ளை, சாப்பிட்றேம்மா, ஏதோ வடை வேணுமா, இது சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு வாப்பாவை சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதனால நம்மளெல்லாம் மலக்குகளை கபரில் துன்புறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டாவது ரசூல்லாவே அமைச்சிட்றான். திருட்டு பையில வாடா ஒன்று குத்துறான், வேறு ஒன்று மூஞ்சி சப்பையாக்குறேன் அப்படியே மலக்கள் வேகமாக வருவாங்க. யார் வந்துடுவா? முகமது ரசூல். அதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கேன்னு நல்லபடியாக மௌத்தாவி வந்தீங்களா? உனக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லையே? சஃபரில் வந்தால் வண்டியில் சிறப்பாக வந்தீங்களா? பஸ்ஸில் ஒன்றும் சிரமம்லாம் ஒன்றும் இல்லையே? கேட்குறாங்களா? அது மாதிரி மலக்குள் மொத்தம் கஷ்டப்படலையே? ஜனாதா நல்லபடியாக வந்துச்சிங்களா? சிறப்பாக இருக்குங்க, நல்லபடியாக இருக்குங்களா? என்ன சாப்பிட்றீங்க? மலக்கள் அப்படியே மாறிடுவாங்க. ஏன் வந்தது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ், இருலோக லட்சகர். அவங்க தயவுல தான் மலக்குகளே வாழ்றாங்க. அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன். அவங்க மலக்குகளுக்கும் அவங்க தாங்க ரஹ்மத்து. யாரு? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். மலக்குகளுக்கும் ரஹ்மத்து அவங்க தான். இப்போ முன்கர் நக்கீருக்கும் ரஹ்மத் செய்யக்கூடியவங்க யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். மலக்குல் மௌத்துக்கும் ரஹ்மத் செய்யக்கூடியவங்க முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இப்போ எஜமா ஆஜரானபடி அவங்க முன்னாடி வச்சு நம்மளை காலை திருவ முடியுமா? அவங்களால கை வைக்க முடியுமா? யாருமே கை வச்ச ஏன் உம்மத்துறா அவங்க? இந்த உம்மத்து எப்படிப்பட்ட ரசூல் அவங்க? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களுக்கு ஒரு சிறு துன்பம் வந்தால், முள் குத்தினால் கூட அவங்க உள்ளம் தாங்க மாட்டாதே, துளித்து போய்விடுவார்களே, அத்தகைய ரசூல் உண்டான அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும். உங்கள் மீது பேராசை மிக்க நபி அவர்கள். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஃமின்கள் மீது பெரும் பாசமும் அன்பும் மிக்கவர்கள். அந்த நபி யாருன்னு நபி இல்லாம கேட்கலாம். யாரு? யாரு? மலக்குகள். யார் ஒன்று நபி? மிரட்டி போடுவாங்கல்ல. எப்போதான் கபருக்கு வந்திருக்கார் நடுங்கி போயிடுவார் இந்த மலக்குகள் பண்ற அட்டகாசத்தில். கருணை கடலாகி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரசூலே அனுப்பிச்சிட்டான். ரசூல்லா வந்துடுவாங்க கபரில். வந்தவொடனே மலக்குகளுடைய தஜல் இப்படி இருக்கும். ஜி அவங்களுடைய குலாம் இல்லவா? முன்கர் நக்கீர் என் ரசூலுடைய குலாம் தானே, என் ரசூலுடைய வீட்டு வேலைக்காரங்க பை. அவங்க தஜல்லியே மாறிடும். அப்படியே பணிவோடு அதபோடு. வாப்பா இருக்கும்போது பையன்ட்டு என்ன கொலையிற வாப்பா கோடீஸ்வரன், ஊர் தலைவர், ஊர் பஞ்சாயத்து எம்எல்ஏ, அவர் பெரிய ஆள். அவர் பையன் அட்டகாசம் பண்ணுறான், காதை பிடிக்க போகிற வாப்பா வந்துட்டாருன்னா ஒரு நிலைமையே மாறிடுது. வாப்பாவுடைய தயவு உனக்கும் வேணும். அந்த பையனை அந்த கொஞ்சம் அப்போ மலக்குகளுடைய தஜல்லியே மாறிடும். ஆமாம் ராஜா, நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும்? ஜி இவங்க யார் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் நடக்கிற நட பார்த்தா தெரிஞ்சு இவங்க வந்து இருலோக ரட்சகர் தான். அவங்க உங்களுக்கெல்லாம் அட்டா தான் வருது. நீங்கள் கொலையை பார்த்தாலே தெரியுது. நிமிந்து நிற்க முடியுமா? அங்கே போய் ரசூல்லா முன்னாடி மலக்குகிறவங்க ருக்கு தான் நிற்பாங்க. எஜமானே சையீதி அஸ்ஸலாமு அலைக்கும், என் எஜமானே ஆகா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், வாங்க எஜமானே ஜி, எப்படி நிற்பாங்க ரசூல் மலக்குகள். நாம் எங்கேயாவது யாராவது சலாம் சொன்னால் கொண்டு போய் சேர்க்குறாங்களாம். யார்? மலக்குகள் கொண்டு போய், யாரை சொல்லா இந்த நபர் உங்கள் போய் சலாம் சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்க சலாம் சொல்ல மாட்டாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபி, என் நேசரே, எங்கள் எஜமானே அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் குழஞ்சு நிற்கிறத பார்த்தாலே தெரியுது இருலோக ரட்சகர் தான் அவங்க. ஜி இருலோக சக்கரவர்த்தி அவங்க, எங்கள் இதய வேந்தர், எங்கள் எஜமான் அவங்க. பை மூமினா நம்மளில் தடுமாறுவதற்கு எந்த வேலையும் இல்லை. பை வா வா வா. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எல்லாம் ஆஜராக்கிறாங்க.
உங்கள் அத்தா கபருக்கு வந்தாலும் உனக்கு வேதனை நீக்கப்படாது. உங்கள் தாத்தா வந்தாலும் நடக்காதுங்க. உங்கள் அம்மா வந்தாலும் நடக்காது. உனக்கு இந்த கெஞ்சி அம்மா விட்டுருங்களேன் விட்டுருங்களேன். அரசாங்கமே விட மாட்டான், தண்டனை கொடுக்குறான், ஒரு ஆள் தூக்கில் போடுறான். அவங்க அம்மா கெஞ்சுறாங்க விட்டுருவானா? அவங்க அத்தா கெஞ்சுறாங்க விட்டுருவானா? நடக்காது. அரசாங்கமே ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம முன்கணுக்கு என்ன செய்வாங்க? அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஜி, இந்த அகில உலகங்களின் ஆட்சி யார் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் வந்தால் அமைதி அடைவாங்க. வலில்லாய் ஹஸாயினு ஸமாவாத்தி வந்தால், வானம் பூமியுடைய அனைத்து பொக்கிஷங்களும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். குர்ஆன் ஆயத், ஹதீஸ் பெருமாள் சொல்கிறாங்க. ஊத்தீத்து மஃபாத்தி ஹஸாயினி ஸமாவாத்தி வந்தால், வானம் பூமியுடைய அனைத்து பொக்கிஷங்களின் சாவி என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சையான் ஹதீஸ் பாய். காலிக் தோ மௌலா, மாலிக் தோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள கொடுத்துட்டாங்கன்னா அல்லாஹ் தஆலா பை வீடு கட்டுனது நான், என் வீடு கட்டி முடிச்சு சாவியை கொண்டு இந்த அலிமுறை நீங்கள் வச்சுங்கம்மா அப்படின்னு கேள்வி கொடுத்தா இப்போ வீலுக்கு விட்டு மாலிக் அவராகிறாரு. அவர்கிட்ட யாரும் கேட்டுக்கிட்டு 2 நாள் தங்கிக்கலாமா? அவர்கிட்ட போய் கேட்டுங்க. ஊத்தீத்து மஃபாத்தி ஹஸாய் ஊத்தீத்து மஃபாத்தி ஹஸாயினி ஸமாவாத்தி வல்லாஹ், வானம் பூமியின் பொக்கிஷங்களின் சாவி என் கையில் கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இதுங்க போய் ஹதீஸா? ஹதீஸ் சொன்ன டக்குன்னு எடுக்க மாட்டேறீங்க ஜி. உஅதீத்து மஃபாத்தி ஹஸாயினில் அர்லி, மொத்த பூமியுடைய ஜி பொக்கிஷத்தின் சாவி என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகாரியுடைய ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்தில் மஃபாத்தி ஹஸாயினில் ஜன்னத் ரப்பி, மஃபாத்தி ஹஸாயின் துனியா வல் ஹுல்து, சொர்க்கத்தை சொல்கிறது. அது கொடுக்கப்பட்டவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வந்தாங்கன்னா இருலோகத்தின் ரட்சகர், இருலோகத்தின் சக்கரவர்த்தி வந்தால் எப்படி இருக்கும்? ராஜா மலக்குகள் எல்லாம் டவுன் ஆயிடுவாங்க. அவங்க பிள்ளைங்க நம்ம ரவுஃபுர் ரஹீம், நம்முடைய கருணையாளர் வந்துட்டாங்க. அதுக்கு தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. நமக்கு கபருக்கு தைரியமாக போங்க, யாரும் பயப்படலாம் வேணாம். கபரில் ஜி என்னுடைய முதல் நாள் எப்படி இருக்குமோ பயப்பட வேணாம், நிஜமாக இருக்கிறான். கருணையாளர் அல்லாஹ் இருக்கிறான், கருணை கடலாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அந்த பயம்லாம் கிடையாது நமக்கு. என்னம்மா நிஜமாக இருக்கும்போது என்ன கவலை நமக்கு? இங்கே எப்படி வாழ்கிறீங்களோ அங்கே அப்படி உங்களுக்கு கிடைக்கும் என்பது குர்ஆன் ஹதீஸுடைய சாராம்சம். கம்மா தஈஷூன தமூத்தூன் ஆமா கம்மா தமூத்தூன துபாசு. இங்கே தான் மறுமை வாழ்க்கையுடைய கண்ணாடி இது. அங்கே எப்படி இருப்பீங்கிறதுடைய ஒரு சுடர் தான் இங்கே. அங்கே எப்படி இருப்போம் என்பதை காட்டக்கூடிய சுடர் தான் இது. இங்கே எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் அங்கே இருப்பீங்க. இங்கே நல்லடியாரோடு சேர்ந்துருந்தீங்கன்னா அங்கேயும் நல்லடியாரோடு சேர்ந்துருப்பாங்க. இங்கே பாவிகளோடு தான் உங்களுக்கு அதிகமாக மனசு இழைக்குதுன்னா அங்கேயும் அங்கே தான் வச்சுருப்பான்ல. அல் மரு அமன் ஹப்ப, தான் விரும்பியவர்களோடு தான் நல்லா வச்சுருப்பான். ஆகவே ஒவ்வொரு நேரமும் எந்திரிச்சா உட்காந்தா மௌலாவோடு எந்திரிங்க, மௌலாவோட உட்காருங்க. சாப்பிட்டால் குடித்தால் மௌலாவை கூட வச்சு அவன் தான் ஊட்டுகிறான்ற உணர்வோடு சாப்பிடுங்க. ஹக்கு தாஹிர் பசூரத்தை ஷை, அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் தான் மௌஜூதாக இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு வாழுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் மௌஜூத்
பாக்கி சோப் அதம். அல்லாஹ் ஒருத்தன் தான் மோஜூத், மற்ற எல்லாம் அதம் தான். அதம்க்கு கோய் வசன் இல்லை, அதமுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அது நாஃபியும் இல்லை, அது ஆறும் இல்லை. அறவே நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், வீடு வாசலாக இருக்கட்டும், உன் தொழில் துறையாக இருக்கட்டும், நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் செய்யக்கூடிய அந்த உணர்வோடு வாழக்கூடிய பாக்கியத்தை ஃபைஜினாயத்துடைய பிச்சையில் அல்லாஹ் நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ்.